வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான ரொம்ப சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸு மெதுவடையும் செய்ய போகிறோம். இது எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இந்த கப்பில் ஒரு கப் உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. நான் வந்து அலாக்கில் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அளவில் எடுக்கணுமோ எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க உளுந்தம்பருப்பை. இப்போ நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ உளுந்தம்பருப்பு ஊற வச்ச 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ தண்ணி இல்லாமல் நல்லா ஒட்ட வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறப்ப தண்ணி சேர்க்காம அரைங்க. அப்படி தேவைப்பட்டால் ஒரு 2 ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி 1 ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்போவே எண்ணெய் குடிக்காது மெதுவடை. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நல்லா அரைப்படணும்னா ஒரு 2 தடவை அந்த பருப்பை போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சிக்கணும். நல்லா அதே மெதுவடை நல்லாயிருக்கும். இந்த மாவு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கிண்ணத்தில் இந்த மாதிரி மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மூடி போட்டு வச்சுட்டு வெங்காயம் கட் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா இதோட சேர்த்து கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி இருந்தால் சேர்த்துக்கோங்க. இது கூட பெருங்காயத்தூள் மிளகு இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. மிளகாயும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க பொடியாக. நம்ம அரைச்ச மாவை திரும்ப ஒரு தடவை திரும்ப இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா சாஃப்டாக வர்ற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் வடை நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இது கூட பெரிய வெங்காயம் 2 பச்சை மிளகா கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தேவைக்கு ஏற்ற மாதிரி எவ்வளவுக்கு அரைக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு திரும்ப சேர்த்துக்கலான்ட்டு. பச்சை மிளகாயை சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. வெங்காயம் தேவைப்படுறதுனால மொத்தமாக எல்லா வெங்காயமும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூட உப்பு தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துருக்கேன் 1 ஸ்பூனுக்கு. இதையும் நல்லா கலந்து விட்ருக்கோங்க. இது கூட பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் 1/2 ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா எல்லா எல்லா பக்கமும் நல்லா கலந்து வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சரிசி மாவு சேர்க்க மறந்துட்டேன். கொஞ்சமாக 1 ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி பச்சரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்தாதான் அந்த உளுந்த வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காண்டி இப்போ சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை பற்ற வச்சு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு பின்னாடி தண்ணியில் நல்லா கையை நனைச்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டையாக உருட்டி நல்லா விரலில் அழுத்திட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கணும் வடையை. இந்த மாதிரி உருண்டையாக எடுத்துக்கோங்க. கட்டை விரலில் இந்த மாதிரி அழுத்திக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கு முன்னாடி சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி இதே மாதிரி எல்லா வடையும் இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி இந்த மாதிரி விரலில் அழுத்திட்டு ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம்.
முன்பக்கம் வந்துருச்சு. திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. உடனே டக்குன்னு எடுத்தா வேகாது, ஒட்டிக்கிரும் பாத்திரத்தில். அதனால் ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு திரும்ப இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. இந்த பாத்திரத்தில் ஒட்டி வருது, எண்ணெய் கம்மியாக இருக்கிறதுனால. அதனால் நான் வேறு கடாயில் மாற்றிட்டேன். இந்த கடாயில் ஒன்றா சேர்த்துக்கலாம். அதே மாதிரி தான் நல்லா வடை நம்ம எந்த அளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி உருண்டையாக உருட்டிட்டு இந்த மாதிரி பெருவிரல்ல அழுத்திட்டு இந்த மாதிரி எண்ணெயில் விடுங்க. 2 நிமிஷம் அப்படியே எண்ணெயிலே வேகட்டும். திரும்ப இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இது மாதிரி நம்ம கடாய்க்கு ஏற்ற மாதிரி 2 3 சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி முன்பக்கம் வெந்துருச்சுன்னா ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. முன்பக்கம் வெந்ததுக்கு பின்னாடி திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. ஏன்னா மேல் பக்கம் வெந்திருக்கும், உள்ளே வேகாமல் மாவாக இருக்கும். அதனால் நீங்கள் திருப்பி திருப்பி போட்டு ஸ்டவ்வை கம்மி பண்ணிவிட்டு வேக வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா வடையும் சுட்டு எடுக்கலாம். இப்போ வடையை திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுட்டு இந்த வடையை ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் வர ஸ்டவ்வில் ஸ்டாண்டில் நிற்காமல் அங்கிட்டு இங்கிட்டுமா நழுவிக்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ இதே மாதிரி உருண்டையாக உருட்டி இந்த மாதிரி அழுத்திட்டு இந்த எண்ணெயில் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒன்றா சேர்த்து முன்னாடி நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா கலர் மாதிரி வரணும். கலர் மாதிரி வர்றப்போ தான் வெந்திருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஓட்டை போட்டு வேக வைக்கிறப்ப தான் உள்ளே வேகும் இந்த வடை. அதனால் இந்த மாதிரி விரலில் அழுத்திட்டு இந்த மாதிரி வேக விடுங்க. இப்போ எல்லா வடையும் இந்த மாதிரி சுட்டு எடுத்தாச்சு. எண்ணெயே குடிக்கலை. ஏன்னா எண்ணெய் தண்ணி சேர்க்காமல் அரைச்சதுனால எண்ணெய் குடிக்கலை. இப்போ ஒரு அருமையான உளுந்த வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஸ்கூல் விட்டு வந்த உடனே இந்த மாதிரி செஞ்சு விடுங்க. டிஃபனுக்கு கூட இந்த மாதிரி இந்த வடை வச்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஹைப் பண்ணிடுங்க.